வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விலாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைம் 5 மணி ஆச்சு. 5 மணிக்கு எங்கடா பெரிய தேட்டரை கட்டுறேன்னு பார்க்குறீங்களா? கிடங்கோட்டம் வந்தேன். மொத்தமாக ஒரு 5 ஏக்கரா லைட்டாக பெண்ட் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப லென்த்து இது. நானும் எவ்வளோ நேரம் போராடிட்டுருக்கிறேன். நேர்கொண்டு வர முடியலன்னா இப்போ ஓரளவுக்கு நேர்கொண்டு வந்துட்டு அந்த கடைசி காலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரணக்கொண்டு வரும். காட்டுக்கார்ட்ட சொன்னேன், ஆனால் கொஞ்சம் நேர்கொண்டு வர முடியல அப்படின்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, உனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஓட்டி விடு, நீட்டாக ஓட்டி விட்ரு அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் நிறுத்திட்டு கலப்பையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஏறி ஓட்டி பார்க்கலாம் எப்படி தான் வருதுன்னு. முதல்ல குத்துற மாதிரி கீழே இப்படி சாய்ச்ச மாதிரி வச்சுருந்தேன். இப்போ நிமித்தி பின்னாடி பக்கம் தள்ளிட்டு வர மாதிரி வச்சுருக்கிறேன். கட்டி அதிகமாக காலுக்குள்ளே விழுவுது. அந்த கட்டி விழுவாத மாதிரி ஓட்ட சொன்னாங்க. சரி போகலாம். டீசல் 1 பாயிண்ட் இருக்குது. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆர்பிஎம் தான் வைக்கிறேன், அதிகமாக இல்லை. ஆர்பி ஒரு 10 ஆர்பிஎம் தான் வச்சுருக்கேன். ஹை பஸ்ஸில் ஆப்ரேட் பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆச்சு. ஒரு வயல் ஓடிட்டு 2வது வயல் ஓடிட்டுருக்கிறேன். ஒரு 7 மணி வரைக்கும் ஓட்டலாம். 7 மணிக்கு மேலே நிறுத்திட்டு போயிடலாம். கொஞ்சம் வெளிச்சம் தெரியுற வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்ட்டு ஓடிட்டுருக்கிறேன். அதே ஆர்பிஎம் 10 தான். டீசல் தான் கொஞ்சம் குறைஞ்சி போயிட்டான். இந்த வயல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நெட்டாக கம்பி மாதிரி. அது ரொம்ப வயல் பெருசாக இருக்குங்காட்டி எனக்கு தெரியல. நான் அவ்வளோ பெரிய வெயில் ஓட்டினதே இல்லை இதுக்கு முன்னாடி. இன்றைக்கி தான் அந்த பெரிய வெயில் ஓட்டினேன். அதனால் அப்படி ஓட்டவே முடியல. இது அநேகமாக அங்கே ஒரு வெயில் இருக்குது, கீழே ஒரு ஏக்கரா வாட்டர் இருக்குது. அதெல்லாம் நாம் தான் கிடம் ஓட்டணும். நான் ஓடிட்டு போகக்குள்ள வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். மேலே கொஞ்சம் டைமிங் ஆகிடுச்சி. 7 மணிக்குள்ளே கொஞ்சம் இந்த ஒரு வெயில் முடிச்சுட்டு அப்புறம் வீடு போகலாம். டைம் ஆகுது. அதே ஓட்ட முடியுமா என்னன்னு தெரியல. அப்படியே ஓடிட்டு இருக்கிறேன் பொறுமையாக. அப்படியே கம்பி பிடிச்ச மாதிரி இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2. நேற்றுக்கு நைட்டு 7 மணி வரைக்கும் ஓட்டிகிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். திருப்பி ஒரு சின்ன பால்ட்டே. ஸ்பீக்கர் கிழிஞ்சு போயிடுச்சு. ஒரு பக்கம்தான் கிழிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நல்லா தெரியுதா? அந்த நேரில் கேப்பில் கிழிஞ்சு போச்சு. சரி, அது என்ன பண்ணுறது, நம்ம போனோம்னா புதுசாக வாங்கிட்டு வந்து மாற்றிக்கலாம். 1/2 பாயிண்ட் இருக்குது, ஓடும். டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆச்சு. சரி, நாமளும் ஃபீல்டுக்கு கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா மணி 7 ஆச்சு. நேத்திக்கு நேரம் மொத்தம் நேத்திக்கும் 7 மணிக்கு தான் காட்டு விட்டு மேலே போனோம். சும்மா எல்லா வயலுமே ஓட்டியாச்சு. எங்கடா ஓட்டின வீடியோ காணோன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வீடியோவே எடுக்கலை. ரொம்ப மும்முரமாக ஓட்டிகிட்டு இருந்தேன். காட்டை ஓட்டி முடிச்சிட்டேன். வண்டி அங்கே நிற்கிது. சைடு டோர் தான் கலண்டுக்கு சாட்டுக்குது, அதை போய் போடணும். கால்லாம் சூப்பராக இருக்குது. என்ன இந்த ஒரு காலில் மட்டும் தண்ணி விட்டுட்டாங்களாட்டுக்குது.
இந்த காடு கிடங்கு ஓட்டி முடிச்சாச்சு. அடுத்து அங்கே அந்த பக்கம் ஒரு நெட்டு வயல் இருக்குதா, அது வேணால் கிடங்கோட்ட கூப்பிடுவாங்க. அது என்னைக்கு கூப்பிட்றான்னு தெரில. இது எங்கேயும் இங்கே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குதே. அடா அங்கே மேலே பைப்புக்கிட்டு இருந்து வர மாட்டேங்குது. கிடங்குலாம் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. நேராக கொழுவே நல்லா ஷார்ப்பாக தேஞ்சிக்கிச்சு. இந்த சைடு கப்பு வேறு கலந்துக்குச்சா. அது போல்ட்டு போட்டு டைட் வைக்கணும். சரி, அவ்வளோதான், நம்ம கிளம்பலாம். இந்த காடு கிடங்கோட்டிய வீடியோ முடிந்தது. வேணால் இந்த வெயில் ஓட்டக்குள்ளே இது எப்படி இருந்தாலும் நாளைக்கு விட்டு நாளைக்கு தான் ஓட்டுவாங்க. அது ஒரு வீடியோவை எடுத்துக்கலாம். கொண்டாந்து கரணையை கொட்டிட்டாங்க. நைட்டில் எங்கேயோ கரணை போடுறாங்களாம் அந்த காடெல்லாம். சரி, நாமளும் கிளப்புவோம். டீசல் 1000 ரூபாய்க்கு அடித்தேன். ஒரு பாயிண்ட் இருக்குது. சரி, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.